மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வியடைந்திருக்கிறது. மசோதா நிறைவேற 2 பங்கான 326 வாக்குகள் தேவை எனும் நிலையில் 278 பேர் மட்டுமே மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்திருந்த நிலையில் தற்போது தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வியை தழுவியிருக்கிறது. 326 வாக்குகள் தேவை எனும் பட்சத்தில் 278 வாக்குகள் மட்டுமே தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு ஆதரவாக அளிக்கப்பட்ட நிலையில் மசோதா தோல்வியடைந்திருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, மக்களவையில் வாக்கெடுப்பு நடந்தது, தற்போது மசோதா தோல்வியடைந்திருக்கிறது. தற்போதைய தகவல் என்ன? மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 850ஆக அதிகரிப்பதற்கான மசோதா, மக்களவை தொகுதிகளை மறுவதை செய்வதற்கான அரசியல் சாசன திருத்தம், அதாவது மக்களவை தொகுதிகளை மறுவரை செய்ய வேண்டும் என்றால் அரசியல் சாசனத்தில் திருத்தம் வேண்டும். அதற்கு 2 பங்கு பெரும்பான்மை தேவை. இந்த 2 மசோதாக்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே மகளிர் இடஒதுக்கீடு வழங்கப்படும் என 3 மசோதாக்களும் ஒன்றாக விவாதத்துக்கு கொண்டு வரப்பட்டன. அப்படி 3ஐயும் ஒன்றாக விவாதத்துக்கு கொண்டு வருவதற்காக சபாநாயகரின் சிறப்பு அனுமதியை அரசு தரப்பு பெற்றிருந்தது. தற்போது 3 மசோதாக்கள் மீதான விவாதம் நிறைவடைந்து அதிலே தற்போதைய தகவல் படி 278 வாக்குகள் மட்டுமே மசோதாக்களுக்கு ஆதரவாக கிடைத்துள்ளது. 211 வாக்குகள் மசோதாக்களுக்கு எதிராக பதிவாகி உள்ளது. மொத்தம் 489 உறுப்பினர்கள் இன்று மக்களவையிலே தங்கள் வாக்கை செலுத்தியிருக்கிறார்கள். தற்போது வாக்குகளை சரிபார்க்கும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. டிஜிட்டல் முறையிலே தகவல் பலகையில் தற்போது வெளிவந்திருக்கும் தகவல் படி 278 வாக்குகள் ஆதரவாக, 211 வாக்குகள் எதிராக என்று இருக்கிறது. அதை சரிபார்த்து இறுதி விவரங்களை சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவிக்க இருக்கிறார். ஆனால் 2 பங்கு பெரும்பான்மை இல்லை என்பது தெளிவாகிவிட்டது. காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் மசோதாவுக்கு எதிராக வாக்களித்திருக்கின்றன. ஆகவே மசோதா தோல்வியை சந்திக்கிறது. கணபதி, பாஜக அரசால் கொண்டுவரப்பட்ட தொகுதி மறுசீரமைப்பு மசோதா தோல்வியை சந்தித்திருக்கிறது. முன்னதாக இந்த மசோதாவுக்கு எதிராக தொடர்ந்து காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்தாங்க. என்னென்ன காரணங்களை பட்டியலிட்டு எதிர்ப்புகளை பதிவு செஞ்சாங்க அப்படிங்கறத நினைவு கூற முடியுமா? தற்போது சபாநாயகர் ஓம் பிர்லா ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மொத்தம் 528 நபர்கள், அதாவது மக்களவை உறுப்பினர்கள் தங்கள் வாக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். அதிலே 298 வாக்குகள் மசோதாவுக்கு ஆதரவாக பதிவாகியுள்ளன. 230 வாக்குகள் மசோதாவுக்கு எதிராக பதிவாகியுள்ளன. 2 பங்கு பெரும்பான்மை இல்லை. ஆகவே மசோதாக்களுக்கு ஒப்புதல் கிட்டவில்லை என சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்திருக்கிறார். தற்போதைய மிகவும் முக்கியமான செய்தியாக இருக்கிறது ஆனந்தி. ஏனென்றால் இதுவரை பல்வேறு முக்கிய மசோதாக்களை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வெற்றிகரமாக மக்களவையில் மற்றும் மாநிலங்களவையில் நிறைவேற்றி இருக்கிறது. முதல் முறையாக ஒரு முக்கிய மசோதா மக்களவையில் தோல்வியை சந்தித்திருக்கிறது. ஆதரவாக 298 வாக்குகள், எதிராக 230 வாக்குகள். ஆனால் அரசியல் சாசனத்தில் திருத்தம் செய்ய 2 பங்கு பெரும்பான்மை கிட்டாததன் காரணமாக தற்போது இந்த 3 மசோதாக்களும் மக்களவையின் ஒப்புதலை பெறவில்லை ஆனந்தி.